26 சட்டமன்ற தேர்தல் நிறைவடைஞ்சு தற்போது 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள் ஆயிடுச்சுனாலும் கூட இன்றும் ஒரு பரபரப்பான விவாதம் ஊடகங்கள்ல பரவலாக விவாதிக்கப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா, எந்த தேர்தலையும் இல்லாத வகையில வாக்குப்பதிவு 85% அளவுல உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதா ஊடகங்கள்ல இன்று வரை பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. பல்வேறு தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கேள்வியை தான் முதன்மையாக செய்தியாளர்கள் எழுப்புறாங்க. பல்வேறு ஊடகங்களும் இந்த வாக்குப்பதிவு உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 85% அளவுல வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றுல, தேர்தல் வரலாற்றுல இந்த அளவிற்கான ஒரு வாக்குப்பதிவு உயர்வு என்பது தற்போதுதான் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தாக்கம் இந்த தேர்தலில் மிகவும் பரவலாக இருப்பதால வாக்குப்பதிவு உயர்ந்திருப்பதாக பலரும் சொல்லக்கூடிய சூழலை நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கிறோம். அந்த தேர்தல் வரலாற்றையும் தற்போதைய தேர்தலையும் நம்ம பார்க்கின்ற போது இது ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு தேர்தலையும் உயர்ந்து வரக்கூடிய ஒரு வாக்கு சதவீதமாக தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமாக கடந்த 4-5 தேர்தல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு 2006 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 4,63,61,952 பேர் இருந்திருக்காங்க. அதுல 3,27,84,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதன் சதவீதம் 70%. கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது 16%, 52 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. 2011 தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 4,71,17,767 பேர். இதுல வாக்களித்தவர்கள் மட்டும் 3,67,56,813 பேர், 78%. வாக்குப்பதிவு உயர்வு 11%, அதாவது 27 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 5,82,01,687 பேர். வாக்களித்தவர்கள் மட்டும் 4,35,59,808 பேர், 74%. 18% பேர், 66 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6,29,43,512 பேர் மொத்த வாக்காளர்கள். இதுல வாக்களிச்சவங்க மட்டும் 4,62,70,157 பேர் வாக்களிச்சிருக்காங்க, 73%. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது 6.22% பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. அதாவது லட்சத்துல சொல்லணும்னா 37 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. தற்போதைய 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுல 4,88,27,812 பேர் வாக்களிச்சிருக்காங்க, 85.15% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது 5.53%, அதாவது 30 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் குறிப்பிட்ட சதவீத மக்கள் வாக்களிக்கும் சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஒவ்வொரு தேர்தலும் சுமாராக சொன்னா 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் பேர் புதுசாக வாக்களிக்கிறாங்க. அதே தான் 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதே 30 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தரவுகள் சொல்லுது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு வாக்கு சதவீதம் ஏன் அதிகமாக கூடியிருக்கு அப்படின்னா, மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. கடந்த தேர்தலில் 6 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் 5.5 கோடி பேர் மக்கள் தான் மொத்த வாக்காளர்களை பதிவு செஞ்சிருக்காங்க. SIRல 97 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல மீண்டும் 25 லட்சம் பேர் தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 66 லட்சம் பேர் இரட்டை வாக்குப்பதிவு, இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள் என்ற காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த 5,73,00,000 பேர்த்துல 4,88,00,000 பேர் வாக்களிச்சதின் காரணமாக இந்த 85% வாக்கு உயர்வு பதிவாகிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் என்பது தமிழகத்துல யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீத உயர்வு தான். SIRல நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டதின் விளைவாக வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை சதவீத அளவுல உயர்ந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, மேற்கு வங்கத்துல, அஸ்ஸாம்ல, கேரளாவில், புதுச்சேரியில, தமிழ்நாடோடு சேர்ந்து நடைபெற்ற இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மேற்கு வங்கத்துல முதல்கட்ட தேர்தலில் 92% வாக்கு பதிவாகி இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக இருக்கும். 2001 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில மொத்த வாக்காளர்கள் 40 லட்சம், அதுல வாக்களித்தவர்கள் 24,16,000, சதவீத கணக்குல 60%. 2026 சட்டமன்ற தேர்தலில் SIRல கழித்தது போக மொத்த வாக்காளர்கள் 28,30,000, அதுல வாக்களித்தவர்கள் 24 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது 83% மாறிடுது. அதாவது 2021 24 லட்சம் பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க, 2026 24 லட்சம் பேர் தான் சென்னையில வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அப்போது சதவீதம் 60, இப்போது சதவீதம் 83. SIR மூலமாக நீக்கப்பட்டதின் விளைவாக தான் இந்த சதவீத கணக்கு உயர்ந்திருக்கு. சதவீத கணக்குல வெறும் 5% தான் உயர்ந்திருக்கு. இதுதான் உண்மையா இருக்கு. அதே போல சோசியல் மீடியால பேசக்கூடியவங்க நடிகர் விஜயின் வரவால தான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டா கூட 2001 சட்டமன்ற தேர்தலில் 1,73,713 வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்ப 2026 1,80,066 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. அதாவது கடந்த தேர்தலோடு இப்போது ஒப்பிடும்போது 6,353 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. அதனால விஜய் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியிலேயே 2,000, 6,000 என்ற அளவுல தான் வாக்குகள் கூடியிருக்கு. இதுவும் ஒரு யதார்த்தமான 5 வருஷத்துல புதிய வாக்காளர்கள் யாராவது இணைஞ்சு சேர்ந்திருப்பாங்க என்ற அடிப்படையில் யதார்த்தமான ஒரு வாக்கு உயர்வு தான். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு உயர்ந்ததற்கு SIR நடவடிக்கை தான் ஒரு முதன்மையான காரணமா இருக்கு. இதுல எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய தாக்கமும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு.